மார்க்கெட் இறங்கினா தான் அடுத்தபடியாக ரிசல்ட்ஸ்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு ஏறுவதற்கான வாய்ப்புகள் வரும். எனவே இறங்குகின்ற மார்க்கெட்டை பார்த்து நம்ம ஃபியர் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது. அடுத்த வாரம் வரக்கூடிய இந்த ஐபிஓ, இண்டிஜின் ஐபிஓ ஒரு பெஸ்ட் ஐபிஓவாக இருக்கும். எப்போயுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, மோனோபோலி ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஒரு ப்ராடக்ட் ஓரியன்ட் கம்பெனி இந்த இண்டிஜின் ஐபிஓ அப்படிங்கிறது. இன்ஃப்ளேஷன் டேட்டா உங்களுக்கு வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கருத்து கணிப்புகள், இந்த தேர்தல் முடிவுகள் காரணமாக சில இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஸோ ஐபிஓஸ் எப்போதுமே உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் நல்லாக இருக்கும்போது, அதுவும் எஸ்பெஷலி QIBன்னு சொல்லக்கூடிய குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸு, அதே மாதிரி டோட்டலாக எவ்வளவு டிமாண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வார பங்குச்சந்தையின் போக்கு எவ்வாறு இருந்தது, நிப்டி எவ்வாறு இருந்தது, அவர் பேங்க் நிப்டி எப்படி இருந்தாங்க, வரும் வாரங்களில் எப்படி இருக்கும், இன்னும் சில வாரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேர்தல் முடிவுகள்லாம் வர இருக்குது, இதோடைய இம்பாக்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நேயர்கள் பலருக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சில கேள்விகள். இதில் சில கேள்விகளுக்கு என்னுடைய ரிவ்யூஸை நான் சில பதிலை தர இருக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா சென்ற வாரத்தை பொறுத்த மட்டும் நிப்டி ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 350 பாயிண்ட்டுக்கு மேலே காலிலேருந்து சரிவை சென்று கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தேர்தல் வந்து போலிங் வந்து எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத ஜென்ரலாக ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பாங்க ஊடகங்களில். அந்த மாதிரி தரும்போது இப்போ 3ஆம் கட்ட தேர்தல் நடந்து முடியும் போது போலிங் பர்சன்டேஜ் எதிர்பார்த்தபடி இல்லை அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. இதன் காரணமாக இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கே வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்விதான் தவிர இதை யாரும் பயங்கரமாக வெளியிடவில்லை. கருத்து கணிப்புகள் எதுவும் தரவும் இல்லை. அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காகவே வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா திடீரென்று எந்த விதமான காரணமும் இல்லாமல் சரிந்தது. இப்போது பார்த்தீங்கன்னா அந்த 22,000 அப்படிங்கிற இடம் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் லெவலாக இருந்தது. அதை வந்து உடைத்து இன்னும் சற்று கீழே இறங்கியது. ஆனால் வெள்ளிக்கிழமையை பொறுத்த மட்டும் மடியும் ரீகெயின் ஆகி ஒரு 100 பாயிண்ட் ரீகெயின் ஆகி 22,050 அப்படிங்கிற இடத்துல வந்து கிட்டத்தட்ட முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் அப்படிங்கிறது பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி நடக்கும்போது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன்னும் அடுத்த 15 நாட்களுக்குமே அதிகமாக இருக்கும். ஸோ நேர்கள் அடுத்த சப்போர்ட் லெவலாக 21,800 அப்படிங்கிறத வைத்துக்கொள்ளலாம். அதையும் பிரீச் பண்ணி உடச்சிச்சு அப்படின்னா 21,600 அப்படிங்கிற நிலை வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மார்க்கெட் இறங்கினா தான் அடுத்தபடியாக ரிசல்ட்ஸ்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு ஏறுவதற்கான வாய்ப்புகள் வரும். எனவே இறங்குகின்ற மார்க்கெட்டை பார்த்து நம்ம ஃபியர் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது. இப்போது வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நீங்கள் கருதி நீங்கள் ஏற்கனவே ஷேர்ஸ் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அதெல்லாம் வாங்க முடியாமல் மார்க்கெட் பீக்கில் இருந்தது இல்லையா, 22,800 அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது இன்னும் வாங்க முடியல, இன்னும் ஏறுமா இறங்குமா இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தில் இருந்தோம். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கி 22,000 அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் இறங்கினா கூட இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்டு இறங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தபடியாக அப்போ தான் அவங்களால என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டை ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இறங்குகின்ற மார்க்கெட்டை பார்த்து எப்போவுமே பயப்படாதீங்க. அதை ஒரு வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக சந்தர்ப்பமாக ஏற்படுத்தி கொள்ளுங்க. அப்போவுமே கூட கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து டைவர்சிஃபைடாக நிறைய வாங்குங்க. அது மட்டும் கிடையாது, அடுத்து வரக்கூடிய முடிவுகள், எலெக்ஷன் முடிவுகள்லாம் முடிந்த பிறகு முக்கியமான செக்டர்ஸாக நம்மளுடைய பட்ஜெட்டில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய செக்டர்னு பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி செக்டர். ஸோ அதனால் ஏற்கனவே நம்ம அதில் பதிவில் நான் கொடுத்துருக்கேன். அந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டர்ஸில் உள்ள கம்பெனிஸ் எல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு நேயர்கள் யோசிக்கலாம். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. ஸோ புது கவர்மெண்ட் அமைஞ்சோன்னா புதுசாக நிறைய ப்ராஜெக்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான அந்த சம்மந்தப்பட்ட அந்த கம்பெனிகள் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அது சம்மந்தப்பட்ட கம்பெனிகளும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான்காவதாக டிஃபென்ஸ் செக்டர். ஸோ இந்த 4 பதிவுமே நம்ம ஏற்கனவே நம்மளுடைய நியூஸ் கஃபே சேனலில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கம்பெனிகள்லாம் எடுத்து
எடுத்து திறனாய்வு செய்து நீங்கள் இப்போது வாங்கக்கூடிய இடத்துல இருக்குது அந்த கம்பெனிகள்லாம் நீங்கள் ஷேர்ஸ் வாங்கி வச்சிங்கன்னா அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள் 1 வருடத்தில் நல்ல லாபத்தை நம்ம வந்து பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு சிபிஐ டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா மார்ச் மாதம் 4.85 ஏப்ரல் மாதம் 4.80 வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா வரப்போகுது. ஏப்ரலுடைய ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா மே 13ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாலாம் எப்படி வருது அப்படிங்கிறதையும் நேர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா உங்களுக்கு வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கருத்து கணிப்புகள் இந்த தேர்தல் முடிவுகள் காரணமாக சில இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஹெட்ஜிங் வச்சு பண்ணுங்க அல்லது ஸ்ப்ரெட் ஆர்டர்ஸ் இந்த மாதிரிலாம் போட கற்றுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து ரொம்ப அதிகமாக இந்த ஒரு 15 நாள்லேருந்து எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற வரைக்கும் ரொம்ப அதிகமாக அதிதீவிரமாக இந்த மார்க்கெட்டில் ஈடுபடுவாங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு பெட்டிங் மாதிரி தான். ஸோ அதன் காரணமாகவும் இங்கே நிறைய ஏற்ற இறக்கங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமான அளவுக்கு கடந்த 10 நாட்களாகவே அவங்க எந்த ஷேர்ஸையும் வாங்கவே இல்லை. எல்லா ஷேர்ஸுமே அவங்க என்ன பண்ணிட்டே வராங்க, விற்று கொண்டே வர்றாங்க. அதற்கு நிகராக நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஷேர்ஸை வாங்கி கொண்டே வர்றாங்க. ஸோ இதன் காரணமாகவும் எஃப்ஐஎஸ் உடைய செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டிஏயை விட எஃப்ஐஎஸ் கொஞ்சம் அதிகமாக செல் பண்ணுறாங்க. இதுவும் மார்க்கெட் இறங்குவதற்கான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ சில ரிசல்ட்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை ஏற்றுவதற்கு முயற்சி செய்தால் கூட நம்மளுடைய எஸ்பிஐ ரிசல்ட் வந்திருந்தது. இது வரைக்கும் கொடுக்காத நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுவே மார்க்கெட் அப்ட்ரெண்டில் இருக்கும்போது கொடுத்துருந்தாங்கன்னா எஸ்பிஐ இன்னும் கூட விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் இந்த இறங்கு முகத்தில் கொடுத்ததுனால அந்த பளபளப்பு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. சில கம்பெனிகள் நல்ல ரிசல்ட்ஸ், டாடா மோட்டர்ஸில் அவங்க நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சில கம்பெனிகள் கொஞ்சம் பேட் ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த Q4 ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற இந்த ரிசல்ட்டும் இந்த காலகட்டத்தில் மார்க்கெட்டுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு ஒரு காரணமாக அமைகிறது. எனவே நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இறங்கு முகத்தில் இருக்கும்போது பேனிக் ஆகாதீங்க. அதே மாதிரி ஏற்கனவே ஷேர்ஸ் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா, அவங்களும் நான் ஏற்கனவே சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன். நீங்கள் இந்த ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற இந்த காலகட்டத்தில் ஷேர்ஸ் எல்லாம் செல் பண்ணாதீங்க. அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் முடியட்டும், நம்மளுடைய தேர்தல் முடிவுகளும் வரட்டும். பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்ச பிறகு நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் எல்லாம் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய 1.5 மாதம் நீங்கள் அமைதியாக நீங்கள் வாட்ச் பண்ணலாம், இல்லை ஷேர்ஸ் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது இரண்டை தவிர விட்டு வாங்கலாமா, அதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்மில் பண்ணுறவங்க பண்ணலாம். லாங் டேர்மில் பண்ணுறவங்க அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண வேண்டாம். முக்கியமாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்களும் ஹெவி லாட்ஸ் எடுக்காதீங்க, ஹெட்ஜ் பண்ணிக்கோங்க, இல்லை ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நம்ம பயன்படுத்திக்க முடியும். இதெல்லாம் நேர்கள் கவனித்து வைத்துக்கொண்டால் இந்த இறங்கு முகத்தமாக இருக்கக்கூடிய மார்க்கெட்லையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். சென்ற வாரத்தை பொறுத்த மட்டும் ஒரு 3 புதிய ஐபிஓ வெளியீடுகள் இருந்தன. அப்ளிகேஷன்ஸ்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இனி அடுத்த வாரத்தை பொறுத்த மட்டும் லிஸ்டிங் வரப்போகுது. ஸோ இந்த 3 ஐபிஓ பற்றிய சில விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 3 ஐபிஓவுமே நல்ல மிகச்சிறந்த ஐபிஓஸ். ஸோ நேர்கள் பண வசதி இருக்கிறவங்க, அப்ளிகேஷன் கொடுத்துருக்கவங்க, கிடைக்காதவங்க, இவங்க எல்லாருமே கிடைச்சவங்க பிரச்சனை இல்லை, கிடைக்காதவங்க இந்த லிஸ்டிங் டேட் அன்னைக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பண வசதி இருக்கவங்க இந்த 3 கம்பெனிகளுமே நீங்கள் வாங்கி வைக்கலாம். பண வசதி இல்லாதவங்க இதில் ஏதாவது ஒரு சில கம்பெனி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதில் நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் திறனாய்வு செய்து உங்கள் பட்ஜெட்டுக்கு எது ஒத்து வருதோ அந்த கம்பெனிகளில் லிஸ்டிங் டேட் அன்னைக்கு நீங்கள் வாங்கி நீண்ட கால அடிப்படையில் வைத்துக்கொள்ளும் போது நல்ல பலனை வந்து பெறலாம். ரொம்ப காலத்துக்கு அப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நிறைய ஐபிஓஸ் வர இருக்குது. அதே மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு நிறைய கம்பெனிகளுடைய புதிய ஐபிஓ வெளியீடுகள் வர இருக்குது. ஸோ அதனால் நேயர்கள் தயாராக இருங்க. நீண்ட கால அடிப்படையில் வாங்குவதற்கு இந்த ஐபிஓ பங்குகள் மிகச்சிறந்த சாய்ஸாக எப்போதுமே இருக்கும். அந்த வரிசையில் முதல்ல வரப்போது பார்த்தீங்கன்னா இண்டிஜின் ஐபிஓ அப்படிங்கிற இந்த கம்பெனி மே 6ஆம் தேதி அப்ளிகேஷன் கொடுத்து மே 8ஆம் தேதி முடிச்சுட்டாங்க. நல்ல ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு இந்த கம்பெனி. இந்த கம்பெனி 1841 கோடி இஷ்யூக்காக வந்திருந்தாங்க. இவங்களுடைய பிரைஸ் பேண்டு 430
430லேருந்து 452 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. லிஸ்டிங் டேட் மே 13ஆம் தேதி. பெரும்பாலும் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கிறதுனால 550க்கு மேலே தான் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். எனவே நேயர்கள் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ ஒரு ஷேர்லேருந்து எவ்வளோ ஷேர் வேணால் வாங்கிக்கலாம். இந்த இண்டிஜின் ஐபிஓ அப்படிங்கிற இந்த கம்பெனி என்னன்னு கேட்டிங்கன்னா பயோ பார்மசூட்டிக்கல் கம்பெனி. மெடிக்கல் டிவைசஸ்லாம் அண்ட் ட்ரக் டெவலப்மெண்ட்டெல்லாம் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய பெங்களூர் பேஸ்டு கம்பெனி. 1998 இந்த கம்பெனி உருவாக்கம் பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 65 ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. நார்த் அமெரிக்கா, யூரோப், ஏஷியா இங்கெல்லாம் வந்து அவங்களுடைய கிளைண்ட்ஸ் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய ரெவென்யூ 2306 கோடி கொடுத்துருக்காங்க. பேட் வந்து 266, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 266 கோடி கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு யூனிக் பிஸ்னஸ் மாடல், ஒரு மோனோபோலி அப்படின்னு சொல்லலாம். அதனால் அடுத்த வாரம் வரக்கூடிய இந்த ஐபிஓ, இண்டிஜின் ஐபிஓ ஒரு பெஸ்ட் ஐபிஓவாக இருக்கும். எப்போயுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, மோனோபோலி ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இவங்களுக்கு வந்து காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஒரு ப்ராடக்ட் ஓரியன்ட் கம்பெனி இந்த இண்டிஜின் ஐபிஓ அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 20 லார்ஜஸ்ட் பயோ பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கு இவங்க ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த இண்டிஜின் ஐபிஓ அப்படிங்கிறது ஒரு யூனிக் பிளேயர். இந்த டிஜிட்டல் கமர்ஷியலைசேஷன் அண்ட் லைஃப் சயின்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிக முக்கியமான அங்கம் வைக்கக்கூடிய ஒரு பெங்களூர் பேஸ்டு கம்பெனி. ஸோ தாராளமாக இந்த கம்பெனியை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், லிஸ்டிங் டே அன்னைக்கு உங்களால் எவ்வளோ முடியுதோ நீங்கள் அதை வாங்கி வைத்துக்கொள்ளலாம். நீண்ட கால அடுப்பில் வாங்குவதற்கு இது ஒரு சிறந்த சாய்ஸாக இருக்கும். இரண்டாவதாக இந்த வரிசையில் வரப்போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி. கிட்டத்தட்ட 3000 கோடி இஷ்யூக்காக இவங்க வர்றாங்க. இந்த கம்பெனி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக வர்றாங்கன்னா மார்ட்கேஜ் லோன் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆல்சோ ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் இதுக்கும் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, லோன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. 471 பிரான்ச்சஸோட 20 ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய 2,46,000க்கு மேலே கஸ்டமர்ஸ் பேஸ் உள்ள ஒரு கம்பெனி இந்த ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புது ஐபிஓ கம்பெனி. இந்த கம்பெனியும் மே 10ஆம் தேதியோட அப்ளிகேஷன்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இவங்களுடைய லிஸ்டிங் டேட் மே 15ஆம் தேதி. இவங்க ப்ரைஸ் பேண்டாக 300லேருந்து 315 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ரெவென்யூ 1895 கோடி அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 545 கோடி. இந்த கம்பெனி சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான அளவுக்கு இல்லை. பட் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த மட்டும் நிறைய கம்பெனிஸ்கள் அவைலபிள். ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி வரிசையில் கொஞ்சம் கம்மி ரேட்டில் உள்ள நுழைஞ்சிருக்கக்கூடிய ஒரு புது கம்பெனி இந்த ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி. ரேட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். மே 15ஆம் தேதி இது காலைல 10 மணிக்கு லிஸ்ட் ஆக போகுது. மூன்றாவதாக இந்த வரிசையில் வந்திருக்கக்கூடிய புது ஐபிஓ டிபிஓ டெக் ஐபிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி. இந்த கம்பெனி 1551 கோடிக்காக ஐபிஓஸ் வந்திருக்காங்க. இவங்க மெயினாக யாருன்னு கேட்டிங்கன்னா டிராவல் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம். கிட்டத்தட்ட 100 கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. நீண்ட காலமாக இவங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். டெக் டிராவல்ஸ் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி 2006 எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. இந்த கம்பெனியும் மே 10ஆம் தேதியோட அப்ளிகேஷன் முடிஞ்சாச்சு. ப்ரைஸ் பேண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 875லேருந்து 920. இந்த கம்பெனிக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் நல்லாவே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனியோட லிஸ்டிங் டேட் மே 15ஆம் தேதி லிஸ்ட் ஆகுது. இந்த கம்பெனி வைட் ரேஞ்ச் ஆஃப் வந்து ஃபாரெக்ஸ் கரன்சி அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, ஹோட்டல்ஸ், ஏர்லைன்ஸ், கார் ரெண்டல்ஸ், க்ரூஷியஸ் இந்த மாதிரிலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூர் ஆப்ரேட்டர், டூர் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கம்பெனி இந்த டிபிஓ டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி. இந்த 3 கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் மார்க்கெட்டுக்குள்ளே லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இதை வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய தரவரிசையில் நான் இந்த முதல் ப்ரையாரிட்டியாக இண்டிஜின் ஐபிஓ கொடுப்பேன். ஏன்னா மற்ற 2 பேருமே ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனி. இண்டிஜின் ஐபிஓ மட்டும்தான் ப்ராடக்ட் ஓரியன்ட் கம்பெனி. எப்போதுமே நேயர்கள் ப்ரொடக்ஷன் ஓரியன்டாக ப்ராடக்ட் ஓரியன்ட் கம்பெனியாக இருக்கக்கூடிய கம்பெனிகளை தேர்ந்தெடுங்க. அது மட்டும் இல்லை, அது ஒரு மோனோபோலி கம்பெனி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கம்பெனியாக இண்டிஜின் ஐபிஓ வைத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக டிபிஓ டெக் ஐபிஓ கம்பெனி வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா டூரிசம் அப்படிங்கிறதும் சமீப காலமாக ஒரு நல்ல குரோத்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ் பேண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நான் இது வந்து செகண்ட் சாய்ஸாக நான் கொடுக்குறேன். மூன்றாவதாக ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் வரிசையில் வரக்கூடிய ஒரு மார்ட்கேஜ் லோன்ஸ் ப்ராடக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக வந்திருக்கிறாங்க. இந்த கம்பெனி நான் 3வது கேட்டகரிக்கு கொண்டு போகிறேன். ஸோ ஐபிஓஸ் எப்போதுமே உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் நல்லாக இருக்கும்போது அதுவும்
அதுவும் எஸ்பெஷலி QIBன்னு சொல்லக்கூடிய குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸு, அதே மாதிரி டோட்டலாக எவ்வளோ டிமாண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத நேயர்கள் NSE இந்தியா வெப்சைட்டில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதன் காரணமாக அதை வைத்துக்கொண்டு டிமாண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிக்கு பெரும்பாலும் நம்ம அப்ளை பண்ணால் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதற்காக அந்த கம்பெனிகளே தவற விட்டுறாதீங்க. அந்த கம்பெனிகள் எப்படியும் லிஸ்டிங் டே அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு காலைல வந்து தான் ஆகணும். காலைல 10 மணிக்கு உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். 9:45 10 மணி வரைக்கும் ப்ரீ மார்க்கெட் உங்களுக்கு செஷன் ஃபார் த நியூ கம்பெனிஸ்க்கு 10 மணிக்கு மேலே நீங்கள் வாங்கலாம். ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த புது கம்பெனிகள்லாம் நீங்கள் டெய்லி ட்ரேடிங் பண்ண முடியாது. டெலிவரி மோடில் வச்சு வாங்குங்க. இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ 10 ஷேர், 5 ஷேர், 50 ஷேர், அதற்காக ரொம்ப டம்ப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய IPOs வரப்போகுது. ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கலாம். பிரித்து வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி புது கம்பெனிகளை நீங்கள் வாங்கும்போது அடுத்த 5 வருடங்கள் 10 வருடங்களில் உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். எனவே நேயர்கள் வரக்கூடிய அந்த லிஸ்டிங் டேட்டை ஞாபகம் வைத்திருந்து புது கம்பெனிகள்லாம் வாங்கி நிறைந்த பலனை பெறுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.